இருக்கிற இடத்துல எழுந்திருக்க முடிந்தவங்க எழுந்து ஒரு 5 நிமிடம் ஆண்டவர் ஆராதித்து அப்பாவும் கிருபைகளால் உங்களை தாங்கி நடத்தி அப்படியே கரங்களை உயர்த்தி வேதம் சொல்லுது கிருபையில் ஒரு கிருபை தாங்கி நடத்துகிற கிருபை. கரங்களை வைத்துறேன். வயசான ஆட்கள் தள்ளாடுவாங்க, கூட ஒரு ஆள் இப்படி தாங்கிட்டே போவோம். ஆண்டவர் சொல்றார், இம்மட்டும் நான் உன்னை ஏந்தினேன், இனிமேலும் நான் உன்னை ஏந்துவேன், தாங்குவேன். என்ன செய்தார்? ஏதோ ஒரு வயசான ஒரு ஆளை தாங்குகிற கிடையாது. எபிரேயர் 1:3 போட்டு தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினால் சகலத்தையும் தாங்குகிறார். அல்லேலூயா. சகலத்தையும் ஊரு மாறவனும் தாங்கினாங்களா மோசே? அவன் கை சலித்து போக மட்டும் கல்லை கொண்டு வைத்து கூட இருந்து தாங்கினாங்களாம். ஆனால் யோசுவா அவன் நீட்டிக்கிட்டே இருந்தான் யுத்தம் முடிகிற வரைக்கும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கூட உங்களுக்காக எனக்காக அந்த யுத்தம் முடிகிற வரைக்கும் கல்வாரி சிலுவையிலே கையை விரித்து இருந்த கரங்களை தட்டி தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது, தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் தேவ கிருபை. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை. தடைகள் யாவையும் முறித்து எறிந்த வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. தடைகள் யாவையும் உடைத்து எறிந்த வெற்றியை தந்திட்ட தேவ கிருபை. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, தாழ்மையில் இருந்தே தள்ளாடி நடந்தே தயவாய் நினைவு கூர்ந்தீர். தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கூர்ந்தீர். கலங்காது என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். கலங்காது என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர். இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே. மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே. மறவாத தெய்வம், மாறாத நேசர், மகிமைக்கு பாத்திரரே.
ஒடுங்கி நான் போவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே, அப்பனின் மார்பினில் சாய்ந்தென்றுமே எப்போதும் பாடிடுவே, எப்போதும் பாடிடுவே. எப்படி பாடுவேனா எனக்கு செய்ததை, எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்ததை. ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். தேவன் அருளிய சொல்லி முடியா, தேவன் அருளிய சொல்லி முடியா. இவுக்கு ஸ்தோத்திரம், நீ செய்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தேவன் அருளிய சொல்லி முடியா, இவுக்கு ஸ்தோத்திரம், நீ செய்த எல்லா நன்மைக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. எண்ணி முடியா அதிசயங்கள் செய்பவரே ஸ்தோத்திரமே. எண்ணி முடியா அதிசயங்கள் செய்பவரே ஸ்தோத்திரமே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம், துதி ஆராதனை செய்கிறோம். நேசரே என் மேலே என்றும், நேசரே என் மேலே என்றும் பிரியம் வைத்தீரே. அகலமாளம் எந்த அளவும் இல்லா அன்பு காட்டினீரே. நேசரே என் மேலே என்றும் பிரியம் வைத்தீரே. அகலமாளம் எந்த அளவும் இல்லா அன்பு, இரக்கத்திலும் கிருபையிலும், இரக்கத்திலும் கிருபையிலும் அனுதினமும் முடி சூட்டினீரே. இரக்கத்திலும் கிருபையிலும் அனுதினமும் முடி சூட்டினீரே. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம்.
அமர்ந்து கொள்வோமா? ஹல்லேலூயா இயேசுவே, ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் செய்த கிருபைக்காக நன்றி, நீர் பாராட்டின தயவுக்காக நன்றி. இந்த ஒரு மாதம் நீர்தான் எங்களை நடத்துகிறீர். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அதிசயமாய் நீர் எங்களை நடத்தி வருகிற கிருபைக்காக நன்றி. கோடான கொடி ஸ்தோத்திரங்களே எடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. அதான் நியூ இயர் சர்வீஸ் முடிஞ்ச மாதிரி இருக்கு. ஒரு மாதம் முடிய போச்சு. வேதத்தை நெய்கிறவன் நாடாவிலும் நாட்கள் வேகமாக என்ன செய்தான் போகுது. வாசிக்கலாம் 9:25 நெகேமியா 9ஆம் அதிகாரம் 20. இந்த மாதம் ஒரு தயையின் மாதம். ஆண்டவருடைய கைண்ட்னஸ், ஆண்டவருடைய ஃபேவர் நம்ம வாழ்க்கையிலே நல்ல கவனிங்க. அவர்கள் அரணான வீடை அல்ல, அரணான தெருவை அல்ல. ஆண்டவருடைய தயவு நம்ம மேலே இருக்கும்போது எதை கட்டினாங்களாம்? முற்பிதாக்கள் அரணான, எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், சிட்டி சொல்லுங்க. அவர்கள் அரணான பட்டணங்களையும் என்ன நல்ல கவனிங்க, அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டி கொண்டு, எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, சகலவித உடைமைகள் நிறைந்த வீடு. உங்கள் வீட்டில் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ஹவுஸ். இப்போ வரக்கூடிய நிறைய வீடுகளில் பார்க்குறோம், ஆனால் ஏசி மாட்டி, கட்டில், சோஃபா செட்டு. நீங்கள் வந்து அப்படியே ஆக்குப்பை பண்ணால் பேர் மாத்திரம், டாக்குமெண்ட் பேர் மாத்திரம் தான் என்ன செய்யணும் மாறும். அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் சகலவித உடைமைகள் நிறைந்த. இப்போ என்ன பாத்திரம், இது கடுகு டப்பா, மிளகு டப்பா, இதெல்லாம் புதுசாக வாங்கி கொடுக்கணுன்னா கூட கான்ட்ராக்டர் என்ன செஞ்சிடறாங்க, எவ்ரிதிங் வீட்டுக்கு வேண்டிய எல்லாத்தையும் அவங்களே வாங்கி எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணி வாங்கினா கூட பண்ணி வச்சுருவாங்க. சகலவித உடைமைகள் நிறைந்த வீட்டையும் யாருக்கோ கருத்து தீர்க்க தரிசனமாக பேசுகிறேன். அப்படி தான் உங்களுக்கு வீடு அமைய போகுது. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா. பாஸ்டர் ஏற்கனவே வீடு இருக்குது. 2 பிள்ளைகள் இருந்தால் மினிமம் உங்களுக்கு 3 வீடு வேணும். 2 பிள்ளைகளுக்கும் ஆளுக்கு ஒவ்வொரு வீடையும், பொட்டை பிள்ளைக்கு ஒரு வீடு, ஆம்பளை பையனுக்கு ஒரு வீடு. என்ன பாஸ்டர் பொட்டை பிள்ளைக்கு கொடுக்கவா? கொடுங்க. யோபுவே தன் குமாரத்திகளுக்கு சகோதரர் நடுவே சுதந்திரம் கொடுத்தான். நம்ம சபையில் பெண் பிள்ளைகள்கிட்டலாம் சொல்லுவேன், பாஸ்டர் விட்டு தொலைஞ்சிடலாமான்னு பார்க்குறேன், எங்கள் அண்ணன் அப்படி போராட்டம். விடாதீங்க. வேதம் சொல்லுது, குமாரத்திகள் மோசேட்டு போய் சில குமாரத்திகள் வந்து கேட்டாங்களாம், எங்களுக்கு பங்கு வேணும். நியாயம்தானப்பா யோசுவா, அவங்களுக்கு கொடுத்தான். வாசிங்க. வெட்டப்பட்ட துறவுகளையும், அப்படின்னா கிணறு, வீடுகளில் கிணறு இருக்கிறது பெரிய ஆசீர்வாதம். வண்ணார்பேட்டை எங்கள் அப்பா வீட்டில் கிணறு உண்டு, அதில் மீன்லாம் வளர்த்தோம். இப்போ போனால் கிணறுலாம் மூடிட்டாங்க. இவ்வளோ ஆழமான இது வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே கிணறு. பக்கத்து வீட்டுக்கு பாதி, எங்கள் வீட்டுக்கு பாதி, 2 பேரும் சேர்ந்து மூடிட்டான். வீட்லேயே கிணறு, மோட்டரை போட்டு பம்பு செட்டை போட்டு வீட்லேயே நீங்கள் குளிக்கலாம். ஷவர்னு அதான் அந்த காலத்தில் ஷவர். அதான் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான கரங்களை வைத்துருவாள் இல்லையா சொல்லுங்க. இதெல்லாம் பைபிள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்டாண்டர்ட். ஆண்டவருடைய தயவு உங்கள் மேலே இருக்கும்போது ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் கேட்கவே எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? கோபமா வருது பாஸ்டர், அப்படி வருதா? இல்லை, இதுதான் கர்த்தர் நமக்கு உங்களுடைய ஸ்டாண்டர்ட், பைபிள் ஸ்டாண்டர்டா நான் சொல்றேன். வாசிங்க. ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்து கொண்டு, நல்ல கவனிங்க, புசித்து, அடுத்தது என்னது? இதோட முடிச்சிருக்கலாம். அடுத்தாப்புல கொளுத்து, எக்ஷிரன் கொளுத்து என்ன செய்தானா? உதைத்தான்.
பிள்ளைங்க பேர பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கணும். நான் சண்டே ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருந்தேன் கல்யாணம் முடிஞ்ச பூசல். ஒரு பையன் ஜேசன் அப்படின்னு, அவன் சின்ன பையன், வெயிட் 25 கிலோ இருக்கும், இவ்வளோ 30. அவங்க அம்மா டாக்டர் கண்ட லேகியத்தெல்லாம் கொடுத்து ஜேசன் அப்படின்னு சேரில் உட்காந்துட்டு அவனை தூக்குனேன், பொத்து நான் கீழே விழுந்துட்டு. இதுக்கு பேர் தான் கொளுத்து. எங்கெல்லாம் சதை வெளியே வருமோ தான் இருக்கும், எங்கெல்லாம் வருமோ பிச்சு பிடிங்கிட்டு தான் இருக்கும் சதை. பனியன் போட்டால் பனியன் வெளியே தாண்டிட்டு தான் வரும். புசித்து திருப்தியாகி கொளுத்து. நல்ல கை தட்டுங்க. உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய், எல்லாம் சத்தமா சொல்லுங்க, பெரிய தயையினால், கிரேட் கைண்ட்னஸ், கிரேட் ஃபேவர். பெரிய தயையினாலே எப்படி வாழ்ந்தார்களா? செல்வமாய் வாழ்ந்தார். இதுதான் பைபிள் நமக்கு கொடுக்கிற ஸ்டாண்ட். பக்கத்தில் கையை குடிச்சோங்களேன். லேபர் செய்யாதத ஃபேவர் செய்யும். எல்லாம் சொல்லுங்க, லேபர் செய்யாதத ஃபேவர் செய். ஐயா நீங்கள் வேலை பார்த்து வேலை பார்க்க வேண்டாம்னு சொல்லு. வேலை பார்க்கறது நல்லது, நமக்குள்ள உள்ள பொட்டன்ஷியல்லாம் வெளியே வரும். ஆனால் லேபர் செய்யாதத ஃபேவர் செய்யும். ஆண்டவருடைய தயை என்பது அதுதான். போவாஸ்ட ஆயிரக்கணக்கான வேலையாட்கள் வேலை பார்க்குறாங்க, இவளுக்கு அறுக்கிற வேலை கூட கிடைக்கல. யாருக்கு? ரூத்துக்கு அறுக்கிற வேலை அவளுக்கு கிடைக்கல. இவ என்ன பண்ண, சிந்தின கதிர்களை பொறுக்கும்படி பெர்மிஷன் கேட்டு, லேபர் எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆட்கள் வேலை பார்க்குறாங்க, பெண்கள் ஆண்கள் எல்லாரும். லேபர் சாதிக்காதத பொறுக்கி, சிந்தின கதிர்களை பொறுக்கி, அதெல்லாம் ரொம்ப கஷ்ட நிலைமையில் உள்ளவங்க தான் அதை வயல் ஓரத்தில், நான் வயலில் அறுக்கும் போதெல்லாம் பார்த்துருக்கேன். அறுத்து முடிச்சப்பறம் அப்படியே பெருக்கிட்டே இருப்பான். அவங்க கஷ்டம். ஆனால் லேபர் செய்யாதத வேதம் சொல்லுகிறது, நீ யாருடையவள், யாருடைய மகள் என்று போவாஸ் விசாரித்து, ஃபேவர் ரூத்துக்கு கிடைச்சதுனால, தயை கிடைச்சதுனால, அந்த நிலத்துக்கு லேபர் வேலை பார்த்தவங்க கிடைக்கல, பொறுக்கி வந்தவங்களுக்கு ஃபேவர் கிடைச்சிச்சு. கரங்களை தட்டுங்களா? அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் கூட லேபர் செய்யாதத ஆண்டவருடைய தயவு அதுதான். காலையிலேருந்து வேலை பார்த்தவனுக்கு ஒரே சம்பளம், இந்த 11ஆம் மணி வேலையில் 1 மணி நேரம் வேலை பார்த்தவனுக்கும் ஒரே சம்பளம். அது கொஞ்சம் நியாயம் இல்லாமல் தெரியும். ஆண்டவருடைய தயங்கிறது அதான். பிடிச்சமான வசனத்தில் ஒரு வசனம், எஸ்தருக்கு காண்கிற எல்லாருடைய கண்களில் தயை கிடைக்கும். கரங்களை வைத்து இல்லையா சொல்லுங்கள், தயையின் தேவன். நீங்கள் உபாகமத்தில் ஒரு வசனத்தை பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஆண்டவருடைய தயவு எவ்வளோ நாள் இருக்குமா? நீங்கள் உபாகமம் 7:9 வாசிங்க. உபாகமம் 7:9. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும், தம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் என்ன காக்கிற உண்மை உள்ள தெய்வன் என்றும். நல்ல கவனி, எப்போதும் 1000 தலைமுறை மட்டும் தயவு. நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்க, எத்தனை தலைமுறை? இயேசுவை நீங்களும் நானும் பிடிச்சிட்டோம்னா நம்ம சந்ததி எத்தனை தலைமுறை ஆனால். 1000ங்கிறது ஒரு சும்மா சொல்றானே ஒரே, என்ட்லெஸ், லிமிட்லெஸ், சொல்றதுக்கு வார்த்தை இல்லாமல் 1000 தலைமுறை. நீங்க அப்போஸ்தலர் 8, 9, 10 எடுக்க வேண்டாம். இந்த 3ஐயும் பார்த்தீங்கன்னா, 8ல் எத்தியோப்பிய மந்திரி ரட்சிக்கப்படுகிறான், 9ல் சவுல் ரட்சிக்கப்படுகிறான், 10ல் கொர்நேலியு ரட்சிக்கப்படுகிறான். 8ல் யார் ரட்சிக்கப்படுகிறா? எத்தியோப்பிய மந்திரி. 9ல் சவுல் ரட்சிக்கப்படுகிறான், 10ல் கொர்நேலியு ரட்சிக்கப்படுகிறான். சவுல்
யாருடைய சந்ததினா சேமுடைய சந்ததி. எத்தியோப்பிய மந்திரி காமுடைய சந்ததி. கொர்நேலி யாருடைய சந்ததி தெரியுமா? யாப்பேத்தனுடைய சந்ததி. ஐயா, நோவா என்கிற ஒரு கிழட்டு பையா, ஒரு கிழவன் தேவனோடு 500 வயசுல பிள்ளை பெற்று அதுக்கு பிறகு பேழையில இது பண்ணி தேவனோடு நடந்த ஒரு கிழவனுடைய சந்ததி இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 5000 வருடம் கழித்து அவனுடைய சந்ததி மேலே தயை வைத்து 3 பிள்ளைகள். புரியுதா உங்களுக்கு? இதுதான் என் தயவு. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது. நல்ல கவனிங்க, இந்த நீதிமொழிகள் 19:22 போட்டு நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஆசையே தயை. கைண்ட்னஸ், தயை என்றால் என்ன? ஐயா, உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு எதையாவது செய்யணும், உங்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணும், அப்படி ஒரு ஆசையை மற்றவங்க உள்ளத்துல தேவன் கொடுக்கிறார். அது கொஞ்சம் நியாயமற்றது தான். பார்க்கிறார் புழுதியிலும் சாம்பலிலும். சாலமோனுடைய மகனை பார்த்து யெரொபெயாம் தீர்க்கதரிசி சொல்ல, புழுதியிலும் சாம்பலிலும் இருந்து யெரொபெயாம் நினைக்க அவனை பார்த்து சொல்றான் தீர்க்கதரிசி, புழுதியிலிருந்து தேவன் உம்மை உயர்த்தி 10 கோத்திரத்தினுடைய ஆளுகை அவனுக்கு என்ன செய்தார்? கொடுத்தார். இப்போ தயை என்றால் என்ன? ஸ்பெஷல் ஃபேவர், அன்பு காட்டும் இயல்பு, கனிவு, அன்பு செயல், concern for others without expecting praise or reward in return. மற்றவங்களுக்காக எந்த பலனும் எதிர்பார்க்காம இறங்குவது, அதுக்கு பேர் தான் தயை. பல அர்த்தம் இருக்கு. அன்மெரிட்டட் ஃபேவர், ப்ரிவிலேஜ், ஜெனராசிட்டி, கன்சிடரேஷன், மார்க்டு பை ஆக்ட்ஸ் ஆஃப் ஜெனராசிட்டி, டைப் ஆஃப் பிஹேவியர், கிவிங் அசிஸ்டன்ஸ், உதவி செய்கிறது. உம்முடைய பெரிய தயையினாலே செல்வமாய் வாழ்ந்தார்கள். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, பெரிய தயை என் மேலே இருக்கு. அல்லேலூயா. இப்போ திருநெல்வேலியில் ஒரு இன்டர்வியூ, ஜெயிலில் சாப்பாடு பொங்கி போடுறேன். ஒன்று ஜெயில், சப் ஜெயிலில் திருநெல்வேலி ஜெயில், இன்னொன்று தக்கலை நாகர்கோவில். அந்த 2 வேக்கன்சி, 2 வேக்கன்சி இருக்கு. அப்போ ஒரு சிஸ்டர், கணவனை இழந்த ஒரு வாலிப பிள்ளை, சின்ன வயசுலே ஹஸ்பண்ட் இறந்து போனார். இன்டர்வியூக்கு போகிறேன், 400 பேர் இருக்கேன். போன பிள்ளை திரும்பி வர ஆரம்பிச்சு. ஏன்னா எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஏற்கனவே அப்பாயின்மெண்ட்லாம் போட்டாங்க, பணத்தை வாங்கிட்டு அவன் நமக்குலாம் வேலை கிடைக்காதுன்னு எரிச்சலில் திரும்பி வர. இந்த பொண்ணும் திரும்பி வந்துச்சு. அப்போ ஒரு ஊழியக்காரர் பார்த்தாரியம்மா, நீ போமா, ஆண்டோடைய தயம் உன் மேலே இருக்கு. வேதம் சொல்லுது, அவன் மீதுல கிரீடம் என்ன செய்யுமா? பூக்கும். இல்லை பக்கத்தில் சொல்லுங்களேன், உங்கள் தலையில் பூ பூக்குதோ இல்லையோ, கிரீடம் என்ன செய்யும்? பூக்கும். மல்லிகைப்பூலாம் வைக்கலாமா பாஸ்டர்? நல்லா வைங்க, நல்லா இருக்கு. போமா,
இரு, ஆண்டோடைய தயை நம்ம மேலே இருக்கு. அந்த பிள்ளை எனக்கெல்லாம் கிடைக்காது, நான் ஏன் போகணும்? திரும்பி வந்த பிள்ளைய அந்த ஊழியக்காரரை பார்த்து போ. 400 பேர் இன்டர்வியூ வந்திருக்காங்க, வேக்கன்சி திருநெல்வேலியில் ஒன்று சமையல் பண்ணுற வேலை, கவர்மெண்ட் வேலை, நல்ல சம்பளம். தக்கலையில் இன்னொரு, இந்த 2 பேருக்கு 400 பேர் வந்திருக்காங்க. ஒன்று நம்ம ஆண்டோடைய பிள்ளை விடோ, சின்ன வயசில் கணவனை இழந்த, போய் இன்டர்வியூ போனால் கடைசியில் திருநெல்வேலியில் ஒரே போஸ்டிங் யாரு கிடச்சுன்னா நம்ம பிள்ளைக்கு தான் கிடச்சி. கரங்களை வைத்தறாங்களே, தயை. எஸ்தருக்கு காண்கிற எல்லாருடைய கண்களில் தயை. தயையை பற்றி சாட்சி நான் சொன்னேன், விடிய விடிய சொல். நேற்று ஒரு பேங்க் டியூ கட்டணும், பணத்தை கட்டிட்டேன், 8500 ரூபா குறையுது. இருக்கிறத போட்டு விட்றேன் சார், 2 நாள் பாருங்க, வெயிட் பண்ண முடியாது. சரி, வெயிட் பண்ண முடியாட்ட என்ன செய்யண்டா, காசு இல்லை. ஏன்னா ஊழியக்காரங்களுடைய நிலைமை ஒன்று, திடீர்னு பணம் வரும், திடீர்னு ஒன்றும் இல்லாமல் போயிடும். இப்படி பயங்கர வேரியேஷனாக. அதே நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். எங்கள் தகப்பனாருக்கு அப்படியே திடீர்னு பணம் வரும், ஒரு கமிட்மெண்ட் அது இதுவும் பிறகு இருக்க. டியூ கட்டி ஒரு நைட்டு 9 மணிக்கு ஃபோன் பண்ணி அந்த பேங்க்லேருந்தே சொல்கிறாரு, சார் நான் 8500 ரூபா என் கையிலிருந்து போட்டுட்டேன், நீங்கள் 2 நாளில் கொடுங்க சார். கரங்களை வைத்து ஒரு இல்லையாச்சும் ஒரு சின்ன காரியம். நாளைக்கு ஃபீஸ் கட்டிட்டோம் பாப்பாவுக்கு. இந்த ஊழியக்காரங்களுடைய இது அப்படி தான். சரி கட்டிடுறேன் அப்படின்னாச்சு. பிரின்ஸிபல் போன பிறகு அந்த டீச்சர் கேட்க, பாஸ்டர் உங்கள்கிட்ட ரூபா இருக்கா, நானா போட்டுட்டு பிறகு பைய தரீங்களா அப்படின்னு. ஒரு சின்ன, நான் எதுக்கு நான் இப்போ அதாவது தயைங்கிறது ஒவ்வொரு காரியத்தில், பக்கத்தில் ஒவ்வொரு காரியத்தில். ஹாஸ்பிட்டல் போனால் தயை. சில டாக்டர்ஸ்லாம் ஃபீஸே வாங்க மாட்டேன். ஒரு டாக்டர் தெரியும், ஃபீஸே வாங்க மாட்டேன். கடைசியில் ஒரு எனக்கு பண நெருக்கடியில் இருக்கன்னு உடனே டாக்டருடைய அக்கா பொண்ணு 20,000 ரூபா அனுப்பி, அண்ணே நீங்கள் கொஞ்சம் நெருக்கத்தில் இருக்கேன்னு கேள்விப்பட்டேன், வச்சுக்கிட்டேங்க. நான் என்ன சொல்ல வரேன், தயையை வாயினால் சொல்ல முடியாது, எல்லாம் சொல்லுங்க. அவ்வளவு தயை. டாக்டர் கண்களில் தயை, எங்கே போனாலும் தயை. எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன். இயேசுவை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயை பெற்றுக்கொள்ளுகிறான். கரங்களை வைத்துள்ள இல்லையா? எல்லா இடங்களிலேயும் தயை, எல்லா இடங்கள். ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஈக்குவல் டு ஸ்டார் ஹோட்டல். ஒரு யூத் மீட்டிங்காக பிரதர் டேவிட் கணேசன் நான்லாம் டொனேஷன் கேட்க போயிடுவோம். பேசிகிட்டே இருந்தார். டொனேஷன் 10,000 ரூபா கொடுத்தாரு. நாங்கள் 4-5 பேர் போயிருக்கோம். பயங்கர பசி வேற எங்கே போகிறீங்க அப்படின்னாரு. ஆனால் சாப்பிட்டுட்டு மறுபடி கொஞ்சம் டொனேஷனுக்கு போகிறோம். அவர் சொன்னார், சாப்பிட்டுட்டு ஏன் இடத்துக்கு வந்து, ஏன் ஹோட்டலுக்கு வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு எங்கேயும் போகிறீங்க, வாங்க அப்படின்னு 4 பேரையும் கூப்பிட்டு போய் சர்வர் பார்த்து, ஏப்பா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ நீ கொடு. நல்ல ஸ்டார் ரேங்கில் உள்ள ஹோட்டல். என்ன இருக்கட்டும். ஆனால் உள் மனசு சொல்லுது, தயை என்ன செய்யுது. சரி என்னதான் சொல்ல போகிறாங்கன்னு கூட உள்ளவனு பார்த்தா முயல் பிரியாணி கொண்டாடு. என்ன பிரியாணியா? முயல் பிரியாணி. இன்னொருத்தன் எனக்கு புறா பிரியாணி. ஓனர் போயிட்டாரு, சொல்லிட்டு போயிட்டாரு, என்ன வேணுமோ சாப்பிட்டுக்கிட்டங்க. இப்போ நான் என்ன செய்யறது, எனக்கு ஒரு மட்டன் சூக்காவும் ஒரு நெய் மீன் பீஸும் கொடுங்க. நல்ல கவனிங்க, ஒரு சாதாரண காரியம். ஆனால் ஆண்டவருடைய அன்பையும் தயையும் அவரோட நீங்கள் நடக்கும் போது வேதம் சொல்லுது, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி பாதையை நெய்யாய். கரங்களாது. ஆண்டவருடைய தயவை பேசினாலேயே பத்தாது, அதை விட்டு போட்டு இந்த புது வருஷத்துல அந்த நோய் வரும், இந்த நோய் வரும், கடினமா இருக்கும், பெரும் கஷ்டம். எப்போ உலகத்துல வாழுறதே ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய தயவினாலே செல்வமாய் ரிஜாய்ஸ் அசம்பிளி சபையார்
ஆன்லைன் சபையார் கரங்களை தட்டி அல்லேலூயா. அவருடைய தயவு பைபிள்ல பார்க்கலாம். அவருடைய தயவை பத்தி பேசிக்கிட்டே போகலாம். குணப்படுத்தும் தயவு. நீங்க ரோமர் 2:4-4 அவருடைய தயவு நீ குணப்படும்படி ஏவுகிறது என்று நீ அறியாயா. அவருடைய கைண்ட்னஸ், அவருடைய அன்பு, அவருடைய மனதுருக்கம். நீங்க பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளை ஆசீர்வதித்து திருத்துகிற கர்த்தர். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. கொடுத்து கொடுத்து நம்மை திருத்துகிற கர்த்தர். 2:4 வாசிங்க. அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாய. பக்கத்துல சொல்லுங்களா, ஆசீர்வதித்து. பக்கத்துல கையை கொடுத்து ஆசீர்வதித்து நம்மை திருத்துகிற தேவன். அல்லேலூயா. பேதுரு ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆசீர்வதித்தாரா, ஆசீர்வதித்து ரட்சித்தாரான்னு பார்த்தா, ரட்சிக்கப்பட்ட பிறகு மீனை கொடுத்தாரா, மீனை கொடுத்து ஆசீர்வதித்தாரான்னு பார்த்தா, ரட்சிப்புக்குள்ள நடத்தினாரா, மீனை தான் கொடுக்கார். நான் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் கிடைக்கல. ஆண்டவர்கிட்டயே வந்து சொல்றான், ஒன்றும் கிடைக்கல ஆண்டவரே, ஒன்றும் கிடைக்கல. ஆனா இருந்தா அறிவு இல்லை. ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் என்ன பண்ணார்? திரளான மச்சங்களை அவர் என்ன செஞ்சாராம்? சிருஷ்டித்தார். பூமியை படைக்கும் போது லேக்காவே தேவன் படைக்கல. இப்ப இருக்குது 750 கோடி. இது வரைக்கும் செத்தவன் வந்தவன் போனவன் 25,000 கோடி, 2.5 லட்சம் கோடி ஜனங்கள் இருந்தா கூட பூமி எப்படி ஆண்டவர் படைத்திருக்கிறாராம்? பூமியும் அதை நிறைவும். ஐயா, பூமியில எத்தனையோ பேர் இந்தியா வந்து கொள்ளடிச்சான். பிரெஞ்சுக்காரன், இங்கிலீஷ்காரன், அவன் இவன் கோகனீர் வைரம் எல்லாம் திருடிட்டு போனாங்க. இந்தியாவில் இப்போதான் தெரியுது நம்ம மதுரைக்குள்ளேயே டங்ஸ்டன் இருக்கு. கரங்களை தட்டுங்களா. அல்லேலூயா. எங்க இருந்தா எங்களுக்கு என்ன பாஸ்டர்? தூத்துக்குடியில தங்க சுரங்கங்கள் இருக்கான். ஐயா, படைத்தவருக்கு தெரியும், அவர் குறைவா இந்த பூமியை படைக்கவே இல்லை. எத்தனாயிரம் பேருக்கு அவரால் வேலை கொடுக்க முடியும். அவர்கிட்டயே வந்து சொல்றான், ராம் முழுவதும் பிரயாசப்பட்ட ஒன்றும் என்ன செய்யல, கிடைக்கும். மீன்கள்னா அது நைட்டில் தான் கிடைக்கும். இப்போ சீசனே மாறி இப்போ பகலில் போகிறேன். ஆகிலுமுடைய வார்த்தையின்படி நான் என்ன செய்கிறேன், போகிறேன். அப்படியா? மீன் கிடைக்கலையா? சரி, இப்போ ஆழத்தில் வா, இப்போ போடு. வேதம் சொல்லுகிறது, வலை கிளியத்தக்கதாக படகு அமிழத்தக்கதாக. கரங்களை தாட்டுங்களா. அல்லேலூயா. அன்னைக்கு அந்த நேரத்தில் மாத்திரம் எல்லாரையும் கூப்பிட்டு பேதுரு விசுவாசத்தில், ஏடாங்க வாங்க, இன்னொரு ரவுண்டு வாங்க. 1000 வலையை போட்டாலும் 1000 வலையும் நிரம்பிடும். 1000 படகு கூட்டிருந்தாலும் 1000 படகு என்ன செய்யும்? ஏன்னா தேவன் இந்த பூமியை குறைவோடு படைக்கல. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடைய, பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடைய. இட் இஸ் மைன். அப்போ தேவன்கிட்டயே போய் இவன் சொல்றான், ஒன்றும் கிடைக்கல. என்ன இருக்கிறது? ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் வேறே இல்லை. அது கொண்டா கொண்டா. என்ன இருக்குது? ஒரு கரண்டி மாவு, கொஞ்சம் எண்ணெய், கொண்டா. என்ன நிறைவின் தேவன். இந்த பூமியை படைக்கும் போது அவர் நிறைவாய் படைத்து இருக்கிறார். ஷார்டேஜில் படைக்கல. என் பிள்ளைக்கு எப்படி வேலை கிடைக்கும்? இல்லாத வேலையை உருவாக்கி கொடுப்பார். எகிப்தில் ஒரு போஸ்டிங்கே கிடையாது. என்ன போஸ்டிங் தெரியுமா? பார்வோனுக்கு அப்பன். ஒரு போஸ்டிங்கை உருவாக்கி வேதம் சொல்லுது, பார்வோனுக்கு தகப்பனா யோசேப்பை உருவாக்கினார். நல்ல கரங்களை தாட்டுங்க. அல்லேலூயா. இன்னும் ஒருபடி மேலே போனா என்ன வேலை மோசேக்கு? மோசேக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்தாரு தெரியுமா? யோசேப்புக்கு பார்வோனுடைய அப்பன், மோசேக்கு ஒரு வேலையை கொடுத்தாரு, பார்வோனுக்கு ஆண்டவன். உருவாக்கி கொடுக்கிற கர்த்தர். இவர்கிட்ட போய் சொல்றான், ஆண்டவரே ஒன்றும் கிடைக்கல, வா போடு. வேதம் சொல்லுது, சகோதரர்களை உதவிக்கு அழைத்தான். வாங்கோ வாங்கோ வாங்கோ, உங்களுக்கும் என்ன தாரேன்? ஆமா, 2 கட்லா கண்டைய தாரேன். தயை, இந்த தயவு
ஆண்டவர் இவனை ரட்சிப்புக்குள்ள நடத்தி இவனை குணப்படுத்தல, இவனை ஆசீர்வதித்து அவருடைய தயவு குணப்படும்படி ஏவுகிறது என்று அறிய. இந்த மீன் பார்த்த உடனே காலில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், எங்களை விட்டு நீர் போயிரும். கரங்களை தட்டுங்களா. அல்லேலூயா. இதே பேதுரு தான் சொல்றான், யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில். குணப்படுத்தும் தயவு கொடுத்து 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 அவனை திருத்துகிற கருத்தை, அப்பனை அண்ணனை எல்லாரும் ஏமாத்திட்டு வந்து படுத்து கிடக்கான் கல்லை வச்சு. களவணி பயல எந்திரல. இயேசு மாத்திரம் திருநெல்வேலியில் பிறந்திருந்தா அப்படிதான் பேசியிருப்பார். அயோக்கிய, நாங்கள் எங்களை யோக்கியர்களாக விளங்க பண்ணுகிறோம் பவுல் சொல்றோம். ஆனா ஆண்டவர் நைட்ல அவனை எழுப்பி, ஏன்னா தகப்பனோட உடன்படிக்கை பண்ணிட்டாரா, ஆபிரகாம் தாத்தாவோட, அப்ப ஈசா கூட உடன்படிக்கை நினைத்து தூதர்கள் ஏறுகிறவர்கள் இறங்குறார்கள் என்ன அர்த்தம்? அவன் ஜூரிஸ்டிக்ஷன் மாறிட்டு யாக்கோபனுடைய எல்கை. இப்போ பார்த்தீங்கன்னா ஊமச்சிக்குளம் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு, சத்திரப்பட்டி ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. இன்ஸ்பெக்டர் ஐயா, நான் சொல்றது சரிதானா? ஒவ்வொரு ஏரியாவுக்கும் தூதர்கள் இருக்கிறாங்க. அந்த தூதர்கள் டியூட்டி முடிஞ்சு மேலே ஏறுறாங்க, அடுத்த டிஸ்ட்ரிக்ட் தூதர்கள் இறங்குறாங்க. கரங்களை தட்டுங்களா. அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுது, தமக்கு பயந்தவர்களை சூழ பிளாக் கேட்ஸ் அவர் என்ன பண்ணிட்டே இருக்காராம், அனுப்பி கொண்டு. உங்களுக்கே தெரியல, உங்க கண்ணுக்கு உங்களை சுற்றிலும் தூதர்கள் வர்றாங்க, உங்களுக்கு பாளையம் இறங்கி இருக்காங்க. வேதம் சொல்லுது, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். நீங்க ஒரு 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 ஷிப்ல போறீங்க, ஒரு ட்ரெயின்ல போறீங்க, ஒரு இது பர்வீன் டிராவல்ல நீங்க போறீங்கன்னா எல்லாருக்கும் பாதுகாப்பு. ஏன்னா ஒரு பவுலின் நிமித்தம் கப்பல்ல இருந்து எல்லாரும் என்ன செய்யப்பட்டார்களாம், பாதுகாக்கப்பட்டாங்க. நீங்க என்ன போய் செக் பண்ணி பாருங்க. பர்வீன்ல போய் ஏறிட்டு அவங்க மெட்ராஸ்ல இறங்கும் போது அவங்க படுத்திருந்த பெட்ல ஒரு முடி இருக்காது. ஏன்னா அப்பொழுது ஒன் நிமித்தம் ஒருவனுடைய தலையிலிருந்து என்ன விழாதான், முடி விழாது. நான் பார்க்குறேன் சிலருடைய தலையில வந்த பொழுது 48 முடி, இப்பவும் 48 முடி இருக்கு. எல்லாம் சத்தமா சொல்லுங்களேன். யாக்கோவிட்ட வந்து என்ன பண்றாரு, அவனை பார்த்து சொல்ற, நீ படுத்திருக்கிற பூமியை நான் உனக்கு என்ன செய்வேன், தருவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? டேய், நான் உனக்கு பூமியவே தர்றேன்னு சொல்லிட்டு இருக்கேனடா, ஏன் இப்படி அப்பனை அண்ணனை ஏமாத்தி உன்னுடைய வேல்யூ தெரியாம ஒருத்தன் தந்திரத்துல இறங்குறான் அப்படின்னாலே அவனுக்கு புத்தி செயல்படலை, ஞானம் செயல்படலைன்னு அர்த்தம். ஃபேமிலியில சரி, சொத்து காரியங்கள்ல சரி, டோன்ட் யூஸ் யுவர் என்ன சொல்றது தந்திரங்களுக்கு. இங்கிலீஷ்ல ஒரு நல்ல வார்த்தை வரும், மேனிப்புலேஷன். தந்திரங்கள் எங்க யூஸ் பண்ணப்படுதோ அங்க தேவனுடைய ஞானம், தேவனுடைய புத்தி செயல்படாது. ஒரே தேசத்துல ஒரு அந்த கிங் வந்து தந்திரத்துல செயல்படுதான். பார்வோன் தந்திரத்தினாலே ஜனங்களை, ஆண் பிள்ளைகள்லாம் கொன்று போட சொல்றான். எங்கெங்கெல்லாம் தந்திரங்கள் இருக்கோ அங்க தேவ பிள்ளைகளுக்கு ஆதரவாக கர்த்தருடைய விரல், கர்த்தருடைய கரம், ஆவியானவர் எகிப்துல இறங்கினாரா. கரங்களை தட்டும். அல்லேலூயா. கொடுத்து கொடுத்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். ஏமாத்திட்டு வந்தான்னு தெரியும் யாக்கோபு, ஆனா அவனை பார்க்கிற, இந்த பூமியை நான் உனக்கு தருவேன்டா, பட்டா போட்டு, ஏன்டா அல்பத்தனம் இந்த காரியங்களை செய்யற, ஆண்டவரே நீர் தருவீரானால் நீ தருகிற எல்லாவற்றிலும் நான் தசமமாக என்ன செய்வேன், கொடுத்து கொடுத்து குணப்படும்படி ஏவுகிறது என்று நீ அறியீர்களா. தேவ தயவு நம்மளை ஆசீர்வதித்து ஆசீர்வதித்து திருத்தும். இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலையான உடனே நடந்த காரியம் பொருளாதார செழிப்பு. அவங்கள ஆசீர்வதித்து பிறகு என் ஆசரிப்பு கூடாரத்தை கொடுப்பா, தேவை இருக்கு, நான் உங்களுக்குள்ள உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். குணப்படுத்தும் தயவு
அவருடைய தயவுனாலே செல்வமாய் வாழ்ந்தார்கள். அப்ப இந்த காலை வேளையில ஆண்டவருடைய தயவு பெரியது. 1000 தலைமுறை மட்டும் தயவு செய்கிற கர்த்தர். வாங்குறவன் என்னைக்கோ தேவனோடு சஞ்சரித்தான், பிள்ளைய விட்டுருக்கலாமே. ஆனா யாப்பேத் சந்ததி, சேம் சந்ததி, காம் சந்ததிய அப்போஸ்தலர் 8, 9, 10 பார்த்தீங்கன்னா 3 பேரும் 3 சந்ததி. காந்தாகிய மந்திரி காம் சந்ததி, சவுல் சேம் சந்ததி, யாப்பேத்தனுடைய சந்ததி தான் கொர்நேலியு. வேதம் சொல்லுது 1000 தலைமுறை மட்டும் தயவு செய்கிற கர்த்தர். கரங்களை வைத்தவர் இல்லையா? நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாமா? தொடர்ச்சியாய் நாளைய தினத்துல இந்த தயவை பற்றி நம்ம சிந்திக்கலாம். கரங்களை உயர்த்தி அல்லேலூ. கர்த்தருடைய பந்திக்கு நேரம் நம்ம கடந்து செல்லலாம். வாங்க ஜெகன், வாங்க காதரனே வாங்க, இந்த கம்பெனியை அப்படியே கருத்து கொடுத்துருங்க. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் நடக்கிறேன், உங்க குறைவில்லாமல் வாழ்கிறேன், உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் தஞ்சமானீரே, உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையும் என்னையும் நிறைவாக்கும் நிறைவே, என்னையும் உருவாக்கும் உறவே, என்னையும் நிறைவாக்கும் நிறைவே, உங்க பிரசன்னத்தில் உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன், உங்க பிரசன்னத்தில் உங்க சமூகத்தில். பின்னால கொடுக்கலையோ பரவாயில்ல. மண்ணான என்னையே, என்னையே வாக்கும் உறவே, என் நண்பனானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. எல்லாரும் அப்பத்தைய ரசத்தை எடுத்துக்கொள்வோம். எனக்காக பிக்கப்பட்ட கிறிஸ்துவின் சரீரம், எனக்காக சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் ரத்தம். நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், சுகதேகியா இருக்கிறேன், ஐஸ்வர்யவானா இருக்கிறேன். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் எங்க வீட்டிலே தங்கும். தேவ தயவு, தேவ இரக்கம் என்னை சூழ்ந்திருக்கிறது. கிருபைக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென். Thank you, Jesus. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சில டீ எல்லாருக்கும் இருக்கு, டீ சாப்பிட்டு போங்க. இந்த கிராம ஊழியம் இந்த 4 மணிக்கு உண்டு. கலாக்க ஃப்ரீயா இருக்கீங்களா? இன்னைக்கு வர வாய்ப்பு இருக்கா? முடியல. ஓகே ஓகே. 4 மணிக்கு நம்ம சபையிலிருந்து கிராம ஊழியம் 4 to 5 ஜெபம் பண்ணிட்டு 5 to 6 வரைக்கும் பக்கத்துல திருப்பாலையில கிராம ஊழியத்துக்கு சகோதரிகள் போறாங்க. சகோதரிகள் நீங்க வரலாம். சேர்மன் தம்பி, செல்வராணி அக்கா வர்றாங்க. வருகிற நாட்களில் நீங்கள் சேர்ந்துக்கிடலாம். கலாக்கா உங்களை ஏற்கனவே ஊழியத்தில் உள்ளவங்க. ஆகவே இந்த மாலை 4 மணிக்கு இந்த கிராம ஊழியம். காரணம், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய நம்மையில் விழுந்த கடமை. ஆண்டோடைய அன்பு அதிகம் தெரியாமலேயே நம்ம ஊழியம் செஞ்சோம். ஆனால் இப்போ ஆண்டோடைய அன்பு நமக்கு தெரியுது. இன்னும் அதிகமாக கற்றுக்க நம்ம ஊழியம் செய்யணும். கிருபை, சுவிசேஷம், விசுவாசம் அப்படின்ன உடனே ஊழியம் செய்யாமல் இருக்கிற வாழ்க்கையில்
கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி என்ன செய்கிறது? ஏவுகிறது. ஆகவே அவர் ஆத்துமாக்களை கிறிஸ்துவனுடைய நடத்த வேண்டும். ஆகவே அந்த காரியங்களுக்கு இந்த மாலை 4 மணிக்கு நீங்க வந்துருவேன், சாந்தினி வந்துருவாங்க. ஊழியத்தை கடந்து செல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. நாளைக்கு 8:30 மணிக்கு ஆராதனை. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய தயையை பத்தி தான் நம்ம பேச போறோம். God bless you. Thank you.